பாரத பிரதமர் திரு மதிப்புக்குரிய நரேந்திர மோடி அவர்களின் 75வது பிறந்தநாள். அவருக்கு வாழ்த்துறதுக்கு எந்த தகுதியும் வயசும் இல்லை. பட் அவரை வணங்குறேன். இது வரைக்கும் நான் சின்ன குழந்தையா இருப்பேன். நம்மள பல பேர் கிரிக்கெட் பிளேயர்ஸ், சச்சின் டெண்டுல்கர், சினிமா நடிகர் ரஜினிகாந்த் அவர்களுடைய போஸ்டர்ஸ், வால் போஸ்டர் வீட்டில் ஒட்டியிருப்போம். ஆனால் இப்போது அவருடைய 75வது பிறந்தநாள் அன்னைக்கு நான் திரு நரேந்திர மோடி அவர்களோட ஃபோட்டோ எங்கள் வீட்டில் மாட்ட போகிறேன். இது அவருக்கான ஃபோட்டோவாக நான் நினைக்கல. இது நம்ம நாட்டில், பாரத நாட்டில் இதுவரை பிறந்த எல்லா பெரிய மகான் ராஜாக்கள், சத்ரபதி சிவாஜி, சந்திரகுப்த மௌரிய, பிருத்திவிராஜ், ராஜராஜ சோழன், பாண்டியன், சேரன், விஜயநகர் சாம்ராஜ்யம், நாட்டுக்காக வேறுபட்ட வீரபாண்டிய கட்டபொம்மன், வேலு நாச்சியார், மருது பிரதர்ஸ், திலகர், நேதாஜி போன்ற பெரிய சுதந்திர போராட்ட வீரர்கள், குமரன், எண்ணற்ற வீரர்கள், அவர்கள் எல்லாருடைய ஃபோட்டோவும் அவர்கள் எல்லாருடைய படங்களும் வீட்டில் இருந்தால் நம்மளுக்கு வீடே பத்தாது. ஆனால் அதுக்கு பதிலாக இவர் ஒரு ஃபோட்டோ வைக்கிறதுனால அது நிரம்பிடுமான்னு இல்லை. அவனுக்கு எல்லாருக்கும் சமர்ப்பணம் பண்ணுற மாதிரி இந்த ஃபோட்டோவை எங்கள் வீட்டில் நான் மாட்டுறேன். இந்த ஃபோட்டோவை எங்கள் வீட்டில் வைக்கிறதுல ரொம்ப பெருமைப்படுறேன். அவர் வாழும் காலத்தில் நானும் வாழன்றது எனக்கும் என்ன சொல்கிறதுனே புரியல. ஏன்னா நான் ஒரு 80களில் பிறந்த ஒரு குழந்தைனால என் நாடு என் கண் முன்னாடியே வளர்றது, அடுத்து 20 வருடங்களுக்கு எப்படி இருக்கும், நம்ம 100வது சுதந்திரம் போது எப்படி இருக்குன்றதை அவர் காண்றது. இன்னைக்கு பொருளாதாரமாக இருக்கட்டும், விளையாட்டில் இருக்கட்டும், டிஃபென்ஸில் இருக்கட்டும், எந்த துறையிலுமே நான் வளர்ச்சி பெற்றுகிட்டே இருக்கும். இன்னைக்கு நம்ம உடைய வளர்ச்சி நம்ம சினிமாவில் கூட நம்ம இவ்வளோ வளர்ச்சி படுமான்றது தெரியாது. ஆனால் நீங்கள் வளர்ந்துருக்கும். ஸோ மோடி அவர்களுக்கு நான் ஆண்டவனு ஒரே ஒன்று தான் வேண்டிக்கிறேன். நல்ல ஆரோக்கியம், மன நிம்மதியும் சக்தியும் அவருக்கு கொடுங்க. மோடி அவர்களுக்கு இந்த தாழ்மையான வணக்கம்.